ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு டே இன் மை லைஃப்னு வச்சுக்கலாம். காலையில் எழுந்து நிலவாசல்லாம் கோலம் போட்டு முடித்தாச்சு. அடுத்து பெரிய வேலை என்னன்னாக்கா, வீடெல்லாம் ஏற கட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுறது தான் இல்லைங்களா. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும். ஒர்க்கிங் உமனாக இருந்தால் கொஞ்சம் அரிபரியாக டென்ஷனாக எல்லாத்தையும் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் நம்ம பொறுமையாக எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். ஆனால் பொறுமைன்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து வேலைகள் ரெடியாக இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் எப்போவுமே குப்பையை வந்து இந்த மாதிரி மூலையில் சேர்த்து வைக்கவே கூடாது. பெருக்கினவொடனே அந்த குப்பையை வாரி போட்டுடணும். அடுத்து பெரிய வேலை, முதல் வேலை தூங்கி எழுந்தவொடனே பெட்ஷீட்லாம் மடித்து வச்சிடணும். அதுதான் நம்மளுடைய பெரிய வேலையே. அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, காலையில் எது தூங்கி வச்சதை எடுத்து வச்சா தான் மூதேவி போய் ஸ்ரீதேவி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கெல்லாம் வந்து பாட்டி தாத்தா கூடவே இருந்ததுனால சொல்லி 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 வளர்த்தாங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. ஸோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். அடுத்து ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடித்தாச்சு. காஃபி இல்லைனா இருக்கவே முடியாதுன்ற மாதிரி அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு பூஜை வேலையை பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி நம்மளுக்கு எல்லா விஷயமுமே ஃபோனில் தட்டினா தெரிஞ்சிடும். சாம்பார் எப்படி வைக்கணும், பூஜை எப்படி பண்ணணுன்னு எல்லாமே A to Z நமக்கு சோஷியல் மீடியா மூலமாக நம்ம கற்றுக்குறோம். இப்போ அந்த காலத்துலலாம் வந்து பெரியவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, அதை சொல்லுவாங்க, இதை எப்படி பண்ணணும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி நமக்கு எல்லாமே கைக்குள்ளே அடங்கி போச்சு உலகம். எது தேவை அப்படின்னாலுமே நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு அது தெரிஞ்சிருது. தெரியாத விஷயங்களை கற்றுக்குறோம் இல்லைங்களா, அதுவே பெருசு தானே. இன்றைக்கி இப்படி ஒரு ப்ரொஃபஷ்னலாக எடுத்து இதை நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளும் கற்றுக்குறோம். அதில் நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையில்லாத விஷயத்த நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். கெட்டதுன்னு தெரிஞ்சியும் அதை பார்க்கறது தான் தப்பு. நல்ல விஷயங்களை தேடி தேடி பார்த்து கற்றுக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. நேற்று தேய்பிறை சஷ்டி அப்படின்றதுனால முருகருக்கு அலங்காரம்லாம் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. வாழைப்பழத்தை தான் பிரசாதமாக வச்சேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யாரையும் ஹர்ட் பண்ணாமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.